புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டார். அதன்படி எங்களோட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கும், தீர்ச்சியாக நடக்கும். தொகுதிக்கு நான் பிரச்சார நேரத்தில் சொல்வேன் எல்லான்ட்டு. ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்டுருந்தேன் நான். இது சோழவந்தான் இல்லை, 3 பேரும் அதிமுகவில் இருக்கிறவங்க தான். இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. நான் இருக்கிறப்போ அதிமுகவில் அவங்க இல்லை, சரியா? அதிமுகவில் இன்னும் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அவங்க அதிமுகவே இருந்தாலும் அவங்களாம் கிளை, நான் ஆணி வேறு. எங்களோட அதிமுக புரட்சி தமிழரோட தலைமையில் நடக்கிற அதிமுக, நாங்கள் அதிமுக, சரியா? அவர் டிடிவி தினகரன் சார் ஏற்கனவே தனியாக போய் அவர் ஒரு கட்சியை தொடங்கிட்டார். தங்கத்தமிழன் சார் அவர் போய் திமுக சரி திமுகவில் போய் இணைஞ்சார். 2வது கட்சி அவர் அதிமுகவிலேருந்து அமமுக போய் அமமுகவிலேருந்து திமுக போயிட்டார், சரியா? அவங்க எங்கள் கட்சிக்காரன்னு சொல்லவே முடியாது. அப்படியே நீங்களே நினச்சிருந்தாலும் அதெல்லாம் கிளை எந்த நேரத்தில் ஒடிஞ்சு போகும். நாங்கள் ஆணி வேறு, ஆலமரம் ஆணி வேறு. ஓகே, எத்தனை பெரிய காற்று புயல் வந்தாலும் கூட அசைக்க முடியாது, அது ஒடிஞ்சு போகும். எங்களுக்கு போட்டின்னு யாருமே இல்லைங்க. ஏன் நீங்க எங்களை அவங்க போட்டியாளர் நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு புரட்சி தலைவி அம்மா அவங்களோட இதில் ஆட்சியில் புரட்சி தமிழரோட இதில் இருக்கும்போது நாங்கள் தான் அதிமுக. கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, எந்த கோர்ட்டில் போனாலும் கூட கடைசியில் வேட்டியாக உருவி விட்டாங்க. நாங்கள் அப்படியே தான் இருக்கோம், சரியா? அதனால் நாங்கள் தான் உண்மையான அதிமுக. மக்கள் எல்லாம் எங்கள் கூட தான் இருக்காங்க. நாங்கள் தான் ஜெயிப்போம், வெற்றி வேட்பாளர் என்று எங்களுடைய எடப்பாடியார் ஐயா ஏற்கனவே அறிவிச்சு விட்டார், சரியா? இது நான் என்னங்க சொல்ல முடியும்? நம்ம வீட்டில் இருந்து ஓடி போய் வெளியே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன முடியும்? அந்த மாதிரி தான் எனக்கு எவனா தேடி வருவான். நம்மள இது ஒன்றா ஒரு கடனாளியாக இருந்தால் ஒரு கதாங்க. நம்ம வீட்டில இருந்து வெளியே போய் என்ன அர்த்தம்? என்ற பேர் இயக்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மிக நெருக்கமாக இருந்தவர் டிடிவி தினகரன். ஆமா, அதுக்கடுத்து ஜெயலலிதா அவர் பதவி ஏற்கிறதுக்காக வேண்டி தன்னோட எம்எல்ஏ பதவியை துறந்தவர் தங்கத்தமிழ் செல்வன். இந்த 2 பேரும் தலைகளுக்கு இடையில ஒரு புதுமுக வேட்பாளரா அறிமுக வேட்பாளரா தேர்தலில் எப்படி மக்களை எதிர்கொள்ள போறீங்க? அம்மா எங்களோட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவங்க இருந்த போதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே விரட்டி அடிச்சிட்டாங்க, சரியா? நீங்கள் சொல்கிற முதல் ஆள். 2வது ஆள் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் இங்கே சொல்லணும் தேவையில்லை. இந்த நேரத்தில் வாய்க்கின்றாதீங்க, ஏன்னா ஓகே, அது மக்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளருக்கு எல்லாம் தெரியும். என்ன நான் இந்த நேரத்தில் நான் சொன்னது வேண்டாம், இப்போ வேண்டாம். பிரச்சாரத்தில் முன்னிறுத்தி என்னன்னா, நாங்கள் அம்மா சாதனை, புரட்சி தலைவரோட சாதனை, புரட்சி தமிழர் 4.5 வருஷத்தில் அவர் செஞ்ச சாதனையை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இப்போ இவங்க 3 வருஷம் ஆகுதில்லை, என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். 500 வாக்குறுதிக்கு மேலே கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு 5% செஞ்சுருக்காங்களா? அதில் அந்த 5% கம்ப்ளீட் ஆகிருக்கு அவங்களுக்கு, அது சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி திரும்பி அதே மாதிரி 500 வாக்குறுதியை கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்? மொத்தமே 133 வாக்குறுதிகள், செய்ய முடிகிற வாக்குறுதிகள் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். சும்மா மக்களை ஏமாந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை ஏமாறுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இனி எந்த காரணத்தை கொண்டும் திமுகங்கிறது யார் வாயிலும் வராது, உதயசூரியனுக்கு யார் வாயிலும் வராது, சரியா? கை நேராக போகும். புரட்சி தலைவரோட இரட்டை சின்னத்துக்கு தான் கை போகும்.